ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. மீன் முழு தையல் தாங்க பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஃபிஷ் போன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க எப்படி மீன் முழு தையல் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். துணியோட கீழ்ப்பக்கத்துலேருந்து ஊசியை மேல் பக்கத்துக்கு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 கோட்டுக்கும் சென்டரில் இருந்து தாங்க நான் ஊசியை மேல் பக்கத்துக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ பாருங்கள், திரும்பவும் சென்டர்லேயே பாருங்கள் குத்தி ஊசியை கீழே எடுத்துகிட்டு போய்க்கிறேன். திரும்பவும் பாருங்கள், கீழ்கோட்டிலிருந்து ஊசியை குத்தி மேலே எடுத்துட்டு பாருங்கள் சென்டரில் ஊசியை குத்தி பாருங்கள், அந்த சைடு மேல் கோட்டுக்கு ஊசியை கொண்டு வந்து வெளியே இழுத்துடுறேங்க. இப்போ பாருங்கள், இப்போ மேல் கோட்டிலேருந்து சென்டரில் ஊசியை குத்தி கீழ்கோட்டுக்கு ஊசி வர்ற மாதிரி குத்தி நூலை வெளியே இழுத்துக்கலாங்க. இப்போ திரும்பவும் பாருங்கள், கீழ்கோட்டிலேருந்து சென்டரில் ஊசியை குத்திட்டு அந்த ஊசி வந்து பாருங்கள் மேல்கோட்டு வழியாக வெளிப்பக்கம் வரணும். இங்கே பாருங்கள், மேல்கோட்டு வழியாக வெளிப்பக்கம் வந்து ஊசியை வெளியே இழுத்துடணும். திரும்ப பாருங்கள், சென்டரில் ஊசியை குத்தி கீழே எடுத்துகிட்டு போய்க்கலாம். திரும்பவும் பாருங்கள், கீழ்கோட்டிலேருந்து ஊசியை குத்தி மேலே எடுத்துகிட்டு சென்டர்லேருந்து மேல்கோட்டுக்கு கொண்டு போய் ஊசியை வெளியே இழுத்துட்டு திரும்ப சென்டருக்கே கொண்டு வந்து ஊசியை கீழே குத்தி வெளியே எடுத்துடணுங்க. இப்படி தாங்க ஃபிஷ் போன் ஸ்டிச் தைக்கணும். ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பற்றின எல்லா ஸ்டிச்சஸுமே டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபிஷ் போன் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஸ்டிச் வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லீஃப் ஃபில்லிங் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்டிச்சு. நம்ம மேக்ஸிமம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி தாங்க லீஃப் ஃபில்லிங்கெல்லாம் பண்ணுவோம். அதனால் இந்த ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஃபிஷ் போன் ஸ்டிச் தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. கடைசியாக நூலை கீழே எடுத்துகிட்டு போயிட்டு எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. அடுத்தது நம்ம இதே ஃபிஷ் போன் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைன் வரைஞ்சி வச்சுக்கோங்க. நம்ம இந்த லீஃப் டிசைனில் தான் எப்படி ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அதில் எப்படி ஃபிஷ் போன் ஸ்டிச் தைச்சோமோ அதே போல் தாங்க. அதில் வந்து நம்ம கொஞ்சம் விளக்கமாக தைச்சிருப்போம். இதில் வந்து நம்ம அதே ஃபிஷ் போன் ஸ்டிச்சை நெருக்கமாக தைக்கணுங்க. அப்போ தான் வந்து லீஃப் ஃபில்லிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. உங்களுக்கு வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியுங்க. பாருங்கள், சென்டரில் ஊசியை குத்தி நம்மளோட ரைட் சைட் பாருங்கள் ஊசியை வெளியே எடுத்துட்டேன். திரும்பவும் பாருங்கள், சென்டரில் ஊசியை குத்திட்டு இப்போ லெஃப்ட் சைடுங்க, சென்டரில் ஊசியை குத்திட்டு நம்மளோட லெஃப்ட் சைடு ஊசியை வெளியே இழுத்துடணுங்க. இது போலவே ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணணுங்க. நமக்கு அப்போ ஒரு அழகான லீஃப் ஃபில்லிங் கிடச்சிருங்க. இந்த லீஃப் ஃபில்லிங் தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களும் இது போலவே ஒரு லீஃப் டிசைன் வரைஞ்சிட்டு அதில் இது போல் ஃபிஷ் போன் ஸ்டிச் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க, பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. லீஃப் ஃபில்லிங் தைக்கிறப்ப பாருங்கள், அதனுடைய எட்ஜ் பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், சேஃபும் வந்து அழகாக இருக்கணுங்க. அப்போ தான் லீஃப் ஃபில்லிங் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் வரையும் போதே வந்து லீஃப் வந்து நல்லா ஷார்ப்பாகவும் அழகாகவும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாகவும் கரெக்டாகவும் வருங்க. அவ்வளோதாங்க, நம்ம லீஃப் ஃபில்லிங் தச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க.
பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம அவ்வளோதாங்க, தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். துணியோட கீழ்ப்பக்கத்துக்கு ஊசி எடுத்துகிட்டு போயிட்டு எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம எவ்வளோ ஒரு அழகான லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு தைச்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஃபிஷ்போன் ஸ்டிச் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோங்க. அதே ஃபிஷ்போன் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி எப்படி லீஃப் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த ஸ்டிச் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.